நீங்க எப்பவாவது ஒரு அமைதியான கடற்கரையில நின்னுட்டு, இல்லனா ஒரு அழகான சூரிய உதயத்த பார்த்துட்டு, வந்து இந்த உலகம் எவ்வளவு அற்புதமானது அப்படின்னு மெய்சிலிர்த்திருக்கீங்களா? ம். நெறைய தடவ அப்படி தோணியிருக்கு. ஆமா. ஆனா, அதே நாள்ல நம்ம நியூஸ் பேப்பரையோ இல்ல டிவியையோ திறக்கும்போது பாத்தீங்கன்னா, போர், பசி, நோய்கள், விவரிக்க முடியாத வலிகள்னு முற்றிலும் நேரெதிரான ஒரு இருண்ட பக்கத்த பார்த்து உறைஞ்சு போயிருப்போம். கண்டிப்பா. அது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தான். எக்ஸாக்ட்லி. மூச்சு முட்டும் அளவுக்கு அழகிய இயற்கை ஒரு புறம், சொல்ல முடியாத வலிகள் மற்றும் கஷ்டங்கள் மறுபுறம். இந்த முரண்பாடு உங்களை எப்பவாவது குழப்பியிருக்கா? அதாவது, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்த ஒரு சக்தி இருந்தா, அது அன்பானதா அல்லது கொடூரமானதா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள் கண்டிப்பா எழுந்திருக்கலாம். நிச்சயமா. இது பல நூற்றாண்டுகளா மனிதர்கள் கேட்டுட்டு வர்ற ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்மளுடைய பலோடரமான அலசல்ல, அதான் நம்ம டீப் டைவ்ல மனிதன் மீது கடவுள் கொண்ட நிகரற்ற அன்பு அப்படிங்கிற தலைப்பிலான ஒரு ஆழமான இறையியல் குறிப்பை தான் அலசப் போறோம். இது வெறும் மேலோட்டமான தத்துவங்களை பேசல. ஆமா. இது ரொம்ப பிராக்டிக்கலான விஷயங்கள பேசுது. கரெக்ட். இயற்கையில உள்ள முரண்பாடுகள், வரலாற்று ரீதியா கடவுள் மீது சுமத்தப்பட்ட தவறான பிம்பங்கள், அப்புறம் ஒரு மிகப்பெரிய தியாகத்தின் மூலம் அந்த பிம்பம் எப்படி உடைக்கப்பட்டது அப்படிங்கறத பத்தி ஒரு விரிவான பார்வைய இந்த சோர்ஸ் நமக்கு தருது. சோ இத பத்தி பேசதான் நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி இந்த தலைப்பு ரொம்ப ஆழமானது. நாம இன்னைக்கு விவாதிக்க போற இந்த மூலப்பிரதியானது ஒரு குறிப்பிட்ட மத பின்னணியில எழுதப்பட்டிருந்தாலும், இது கையாளும் உளவியல் மற்றும் தத்துவ கேள்விகள் உலகளாவியவை. ஓ, அதாவது எல்லாருக்குமான கேள்விகள்னு சொல்றீங்க. ஆமா. ஆமாங்க. மனித குலத்தின் மீதான படைப்பாளரின் அன்புக்கும் நாம அன்றாடம் சந்திக்கும் சவால்களுக்கும் இடையே உள்ள தொடர்ப ஆசிரியர் இதுல மிக தெளிவா விவரிக்க முயல்கிறார். இது வெறுமனையே கடவுள் என்ன செஞ்சாரு அப்படிங்கிற அந்த விஷயங்களை மட்டும் பட்டியலிடல. பின்ன வேற எதை பத்தி பேசுது? மனிதர்களுக்கு ஏன் வலிகள் அனுமதிக்கப்படுது, ஏன் ஒரு குறிப்பிட்ட முறையில கடவுள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது அப்படிங்கிற அந்த ஏன், எப்படி அப்படிங்கிற காரணங்களை ரொம்ப ஆழமா ஆராயுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்படியென்றால் இந்த வாதம் எங்கிருந்து தொடங்குது அப்படிங்கிறத பாப்போம். ஆசிரியர் இயற்கையிலிருந்தே ஆரம்பிக்கிறாரு. சங்கீதம் 145வது அதிகாரத்தை மேற்கோள் காட்டி சூரிய ஒளி, மழை, மலைகள், கடல்கள்னு எல்லாமே மனிதர்களின் மற்றும் அனைத்து உயிரினங்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தை சுட்டிக்காட்டுறாரு. அந்த ஆரம்ப படைப்போட அழக விவரிக்கிறாரு. ஆமா, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்கி இருக்கு, ஏற்ற வேளையில நீர் அவற்றுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் அப்படிங்கிற வரிகள் மூலமா படைப்பின் ஆரம்பம் ஒரு தூய்மையான அன்பான வடிவமைப்பை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ஒரு சின்ன மாற்றம் நடக்குது. கரெக்ட். இங்கேதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. ஆரம்பத்துல பூமி எந்த அழிவும் இன்றி முற்றிலும் மகிழ்ச்சியானதாகவே படைக்கப்பட்டதுன்னும், அன்பின் சட்டத்தை மீறியதாலேயே துயரமும் மரணமும் வந்தன அப்படின்னு இந்த தரவுகள் சொல்லுது. இது கேட்பதற்கு நல்லா இருந்தாலும் இதை நாம எப்படி நடைமுறையில புரிஞ்சுக்கிறது? சரி, ஆசிரியர் முன்வைக்கும் வாதம் என்னன்னா, இயற்கை அப்படிங்கிறது படைப்பாளரின் அன்பை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி. ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு புல் நுனியும் ஒரு நுணுக்கமான பராமரிப்பை காட்டுது. ஒரு கண்ணாடின்னு சொல்றீங்க, ஓகே. ஆனா மனித குலம் பாவம் அல்லது மீறல் அப்படிங்கிற ஒன்னின் மூலமா அந்த இயற்கையான அன்பின் சட்டத்தை உடைத்த போது அந்த கண்ணாடியில ஒரு விரிசல் விழுந்துருச்சு. அட, விரிசல் விழுந்துருச்சு? ஆமா, மரணம், வலி, இயற்கை பேரழிவுகள் என எல்லாமே அந்த விரிசலின் விளைவுகள் தான் அப்படின்னு அவர் வாதிடுகிறார். ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் தடுத்து நிறுத்தி விரிவாக பாப்போம். நீங்க சொல்றத பார்த்தா மனிதன் ஒரு தவறு செஞ்சான் அப்படிங்கிறதுக்காக இந்த மொத்த உலக அமைப்பையும் முட்களும் நெரிஞ்சல்களும் நிறைந்த ஒரு கடினமான இடமா கடவுள் மாற்றிவிட்டார் அப்படின்னு தோணுதோ? இது நிறைய பேருக்கு வர்ற ஒரு பொதுவான சந்தேகம்தான். பாருங்களேன், படைப்பாளர் இவ்ளோ அன்பானவர்னா பூமியில ஏன் இந்த முட்கள் இருக்கணும்? இது எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தை தவறு செஞ்சதுக்காக ஒரு தந்தை அந்த குழந்தைய ஒரு இருண்ட கடுமையான ராணுவ பயிற்சி முகாமுக்கு, அதாவது ஒரு பூட் கேம்புக்கு தண்டித்து அனுப்புவது போல இல்லையா? இந்த தண்டனைக்கும் அன்புக்கும் என்னங்க சம்பந்தம்? அது ஒரு மிக நியாயமான கேள்வி. உண்மையில இந்த இடத்துல தான் ஆசிரியர் ஒரு மிக முக்கியமான சிந்தனை மாற்றத்தை, அதாவது ஒரு பாரடைம் ஷிஃப்ட கொண்டு வராரு. ஆதியாகமம் 3:17 சுட்டிக்காட்டி அவர் தரும் வழக்கம் பலரை ஆச்சரியப்படுத்தலாம். அப்படி என்ன சொல்றாரு? அந்த முட்களும் கஷ்டங்களும் ஒரு தண்டனை அல்ல அப்படின்னு அவர் திட்டவட்டமா வாதிடுறாரு. மாறாக மனிதனின் நலனுக்காகவே நிலம் சபிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க. மனிதனின் நலனுக்காகவா?
வலிகளும் நோய்களும் எப்படிங்க ஒரு மனிதனின் நலனுக்காக இருக்க முடியும்? இதோட பின்னணி என்ன? ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, மனிதன் வீழ்ச்சியடைந்த பிறகு அவனது மனநிலையும் குணாதிசயங்களும் சுயநலமா மாறிடுச்சு. எந்த கஷ்டமும் இல்லாத ஒரு பரிபூர்ண உலகத்துல வீழ்ச்சியடைந்த ஒரு மனிதன் மேலும் சீரழிந்து தான் போவான். ஓ, அவனுக்கு எந்த சவாலும் இல்லனா அவன் இன்னும் மோசமாயிடுவான். எக்ஸாக்ட்லி. அதனால அவனுக்கு உழைப்பு, சவால்கள், ஏமாற்றங்கள் ஆகியவை ஒரு பயிற்சியா, அதாவது ஒரு ட்ரெய்னிங் மெக்கானிசமா தேவைப்பட்டுச்சு. அந்த முட்களும் கஷ்டங்களும் அவனை தண்டிப்பதற்காக அல்ல, அவனுக்குள் சகிப்புத்தன்மை, இரக்கம், சக மனிதர்கள் மீதான அக்கறை ஆகியவற்றை உருவாக்குவதற்காகவும் பாவத்தின் பிடியிலிருந்து அவனை உயர்த்துவதற்காகவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு பயிற்சி தளம். வாவ், இது முற்றிலும் வேறொரு கோணமா இருக்கே. ஆமா, மூலக்கட்டுரையில இதை விளக்குவதற்காக ஒரு மிக அழகான கவித்துவமான வரி பயன்படுத்தப்பட்டிருக்கு. நெருஞ்சில்கள் மீது பூக்கள் உள்ளன, முட்கள் ரோஜாக்களால் மூடப்பட்டுள்ளன. அடடா, முட்கள் ரோஜாக்களால் மூடப்பட்டுள்ளன. சூப்பர். அதாவது இந்த உலகத்துல வலிகள் இருந்தாலும் அந்த வலிகளுக்குள்ளேயே மனிதனை குணப்படுத்தும், அவனுக்கு நம்பிக்கை அளிக்கும் விஷயங்களும் பின்னி பிணைந்துள்ளன அப்படிங்கறத அவர் சொல்ல வர ஆழமான கருத்து. அந்த விளக்கம் உண்மையிலே சிந்திக்க வைக்குது. கஷ்டங்கள் அப்படிங்கிறது நம்மை அழிப்பதற்கான ஆயுதங்கள் அல்ல, நம்மை செதுக்குவதற்கான உளிகள் அப்படிங்கிற கண்ணோட்டம் அருமை. முட்கள் ரோஜாக்களால் மூடப்பட்டுள்ளன. ஆனா இதுலயே ஒரு சிக்கல் இருக்குல்ல. என்ன சிக்கல்னு கேக்குறீங்க? இயற்கையில இப்படி ரோஜாக்களும் முட்களும் கலந்திருக்கும்போது மனிதர்கள் அந்த முட்களை மட்டுமே பார்த்துட்டு ஒட்டுமொத்தமா கடவுள் மீதான பார்வையையே தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? மிகச் சரியாக பிடிச்சிட்டீங்க. அதுதான் வரலாற்றுல நடந்த மிகப்பெரிய சோகம் அப்படின்னு இந்த ஆவணம் குறிப்பிடுது. மனிதர்கள் இயற்கையின் சீரழிவையும் தங்களுக்கு ஏற்படும் வலிகளையும் பார்த்துட்டு வந்து கடவுள் ஒரு கொடூரமானவர், அவர் நம்மை தண்டிப்பதற்காகவே காத்திருக்கிறார் அப்படின்னு நம்ப தொடங்கிட்டாங்க. இதை நான் இப்படி பார்க்கறேன், இது ஒருவரோட நற்பெயரை கெடுப்பதற்காக பரப்பப்படும் ஒரு மிகப்பெரிய வதந்தி. அதாவது ஒரு ஸ்மியர் கேம்பெயின் போல இருக்கு. நல்ல ஒப்புமை. ஒரு நிறுவனத்துல மிகவும் நல்லவரான ஒரு மேலதிகாரிய பத்தி, அவர் மிகவும் கோபக்காரர், நீங்க சின்ன தப்பு செஞ்சாலும் உங்களை வேலைய விட்டு தூக்கிடுவாரே அப்படின்னு யாரோ ஒருவர் வதந்திய பரப்பிட்டா அந்த நிறுவனத்துல உள்ள எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுவாங்களே, அது போலவா இது? இந்த வதந்திய பரப்பியது யாருன்னு இந்த கட்டுரை சொல்லுதா? ஆமா, அந்த வதந்தி ஒப்புமை மிக கச்சிதமா பொருந்துது. ஆசிரியர் கூறுவதுபடி பாத்தீங்கன்னா, இந்த வதந்திய திட்டமிட்டு பரப்பியது சாத்தான் அல்லது எதிரியான சக்தி. ஓ, சாத்தான் தான் இந்த தவறான பிம்பத்தை உருவாக்கினது. கரெக்ட். கடவுள் மனிதர்களோடு ஆழமான அன்பின் உறவுகள் மூலமா தன்னை இணைத்துக் கொள்ள எவ்வளவுதான் முயன்றாலும் எதிரியானவன் மனிதர்களின் மனதை குருடாக்கினான். கடவுள்னா அவர் ஒரு கடுமையான, மன்னிக்காத நீதிபதி அப்படின்னும், மனிதர்களின் சிறு தவறுகளை கூட கண்டுபிடிக்க காத்திருக்கும் ஒரு இரக்கமற்ற கண்காணிப்பாளர் அப்படின்னு ஒரு மாயான பிம்பத்தை மனிதர்களின் மனசுல ஆழமா விதைச்சு விட்டான். இது எவ்ளோ கொடூரமான உளவியல் தாக்குதல் பாருங்க. சரி, இந்த மாபெரும் வதந்திய கடவுள் எப்படி முறியடித்தார்? அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்வாங்களே, அப்படியென்றால் வானத்திலிருந்து ஒரு பெரிய குரல்ல, ஹலோ, நான் நீங்க நினைக்கிற மாதிரி மோசமானவன் இல்ல, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்கலாமே. எதற்காக இயேசு அப்படிங்கிற ஒரு மனித உருவத்துல அவர் இந்த பூமிக்கு வரணும்? அந்த இடத்துல நீங்க கேட்ட ஏன் அப்படிங்கிற கேள்விதான் இந்த முழு வாதத்தின் மையப்புள்ளியே. ஒருவருடைய குணாதிசயத்தை பற்றின ஒரு மாபெரும் வதந்தி பல நூற்றாண்டுகளா பரவி இருக்கும்போது அதை வெறும் வார்த்தைகளாலோ அல்லது வானத்திலிருந்து வர்ற ஒரு அறிவிப்பாலோ மாற்றிவிட முடியாது. ஆமா, செயல்ல காட்டணும். எக்ஸாக்ட்லி. அதனாலதான் இயேசுவின் வருகை ஒரு வரலாற்று அவசியமா இருந்துச்சு அப்படின்னு ஆசிரியர் வாதிக்கிறார். இயேசு வெறுமனே புதிய தத்துவங்களை போதிக்க வரல, அவர் கடவுளின் உண்மையான தன்மைய மனிதர்களுக்கு ஒரு நேரடி ஒளிபரப்பு, அதாவது ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் செய்ய வந்தாரு. லைவ் டெமோ, அருமையான வார்த்தை. யோவான் நற்செய்தியில என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு இயேசு கூறுவதன் அர்த்தம் இதுதான். கடவுள் எப்படி இருப்பார்னு பார்க்க வேண்டுமா, என்னை பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்றத கட்டுரை விளக்குது. அப்படியென்றால் இயேசுவின் ஒவ்வொரு செயலும் கடவுளின் குணாதிசயத்துக்கான ஒரு நேரடி உதாரணம் அப்படின்னு சொல்றீங்க. இது உண்மையிலேயே சுவாரஸ்யமானது. ஏன்னா இயேசுவின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டவர்களிடம், தொழுநோயாளிகளிடம், ஏழைகளிடம் எப்படி நடந்துகிட்டாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நிச்சயமா அவர் அவங்கள ஒதுக்கல,
ஆமா, அவர் ஒருபோதும் யாரிடமும் நீ பாவி அதனால்தான் உனக்கு இந்த நோய் வந்தது அப்படின்னு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தவே இல்ல. எந்த ஊருக்கு சென்றாலும் அங்குள்ள நோயாளிகளை குணமாக்கினாரு. மனிதர்களின் பலவீனங்களை அவர் ஒருபோதும் கேலி செய்ததில்லை. அவர் உண்மையை பேசினாரு, ஆனா எப்போதுமே அதை ஆழமான அன்போடு தான் பேசினாரு. ரொம்ப சரியா கவனிச்சிருக்கீங்க. ஆசிரியர் இங்கே ஒரு மிக முக்கியமான உளவியல் நுணுக்கத்தை பதிவு செய்கிறாரு. இயேசு சமூகத்தில் இருந்த வெளிவேஷத்தையும் அநீதியையும் கடுமையா கண்டித்தார் அப்படிங்கிறது உண்மைதான். பரிசேயர்களை எல்லாம் கண்டித்தாரே. ஆமா, ஆனா அவர் அப்படி கண்டனங்களை கூறும்போது கூட அவர் குரல்ல ஒரு போதும் வெறுப்பு இருந்ததில்ல. மாறாக கண்ணீர் எழுந்ததுன்னு சொல்றாரு ஆசிரியர். தன்னை நிராகரித்து தனக்கு மரண தண்டனை கொடுக்க போக்கும் எருசலேம் நகரத்தை பார்த்தா அவர் அழுதார். வாவ், தன்னை கொல்ல போறவங்கள பார்த்து அழுதாரா? ஆமாங்க, ஒரு கடுமையான நீதிபதி தவறு செய்பவர்களை பார்த்து கோபப்படுவாரு. ஆனா ஒரு அன்பான தந்தை தன் பிள்ளைகள் தவறு செய்வதை பார்த்து கண்ணீர் விடுவாரு. இந்த குணாதிசயங்கள் எல்லாமே சாத்தான் பரப்பிய அந்த கடுமையான நீதிபதி அப்படிங்கிற வதந்திய சுக்குநூறாக உடைத்தெறிந்தது. இயேசுவின் ஒவ்வொரு அசைவும் கடவுளின் இரக்கத்தின் நேரடி வெளிப்பாடு என்பதை ஆசிரியர் அழுத்தமாக பதிவு செய்கிறாரு. ஆஹா, கோபப்படுவதற்கும் கண்ணீர் விடுவதற்கும் உள்ள வித்தியாசம் இது கடவுளின் பிம்பத்தை முற்றிலுமா மாற்றி விடுது. ஆனா குணாதிசயத்தை இப்படி வெளிப்படுத்தினது மட்டும் போதுமானதாக இல்ல அப்படின்னு தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா மனிதனுக்கும் படைப்பாளருக்கும் இடையே அந்த பாவம் அல்லது மீறல் ஏற்படுத்திய மிகப்பெரிய இடைவெளி அப்படியே இருக்கே, அதை சரி செய்யதான் சிலுவையில அந்த மாபெரும் தியாகம் நடந்தது அப்படின்னு இந்த குறிப்புகள் கூறுது. கெத்செமனி தோட்டத்திலையும் சிலுவையிலையும் இயேசுப்பட்ட பாடுகளை பற்றி படிக்கும்போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அவர் கதறியது உடல் வலியால் அல்லன்னு ஆசிரியர் சொல்றாரு. பின் எதனால் அந்த வலி ஏற்பட்டது? இது ஒரு மிக ஆழமான தத்துவ புள்ளி. சிலுவையின் வலி அப்படிங்கிறது கைகளிலும் கால்களிலும் அடிக்கப்பட்ட ஆணிகளால் ஏற்பட்டது மட்டுமல்ல, பாவம் அப்படிங்கிறது அதன் இயல்பிலேயே மனிதனை ஜீவனின் ஊற்றான கடவுளிடமிருந்து பிரிக்கக்கூடியது. ஓ, பாவம்னா பிரிவினை. ஆமா, எந்த பாவமும் அறியாத இயேசு ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் பாவத்தின் சுமையை தன் மீது சுமந்தபோது அவர் முதன்முறையாக கடவுளிடமிருந்து முழுமையாக பிரிக்கப்படுவதன் அந்த பயங்கரமான இருட்டை உணர்ந்தார். அந்த பிரிவினையின் பாரம், அந்த ஆத்மார்த்தமான வலிதான் அவரது இதயத்தையே உடைத்து விட்டது அப்படின்னு கட்டுரை விவரிக்குது. மனிதர்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த இறுதி பிரிவினையை அவர் தன்மீது ஏற்றுக்கொண்டார். இங்க நான் ஒரு வலுவான கேள்வியை கேட்க விரும்புறேன். இதை கேட்கிற பலருக்கும் அந்த சந்தேகம் வரலாம். இந்த முழு தியாகம் அப்படிங்கிற கருத்தாக்கட்ட பலரும் ஒரு தவறான கோணத்துல புரிஞ்சுக்கிறாங்க. என்ன மாதிரியான கோணம்? அதாவது ஒரு அலுவலகத்துல கோபமா இருக்கிற ஒரு மேலதிகாரிய சாந்தப்படுத்துவதற்காக நாம் ஒரு பெரிய பரிசை கொடுப்பது போலவோ அல்லது ஒரு எரிமலை கடவுளை சாந்தப்படுத்த ஒரு மனித பலியை கொடுப்பது போலவோ இத பாக்குறாங்க. கடவுள் மனிதர்கள் மீது பயங்கர கோபத்துல இருந்தாரு. அவரது கோபத்தை தணித்து அவர் மனிதர்களை நேசிப்பதற்காக இயேசு இந்த தியாகத்தை செய்தாரா? அதாவது தந்தையின் அன்பை விலைக்கு வாங்குவதற்காக இந்த தியாகம் நடந்ததா? நீங்க எழுப்பி இந்த கேள்வி மிக மிக முக்கியமானது. ஏன்னா நூற்றாண்டுகளா பல மனிதர்கள் இப்படிதான் நம்பிட்டு வர்றாங்க. ஆனா நாம இன்னைக்கு அலசி கொண்டிருக்கும் இந்த மூலக்கட்டுரை இந்த எண்ணத்தை மிக கடுமையா மறுக்குது. ஓ, மறுக்குதா? ஆமா, இது ஒரு அடிப்படையான புரிதல் பிழை அப்படின்னு வாதிடுது. தந்தை நம்மை நேசிப்பதற்காக இயேசு இந்த தியாகத்தை செய்யல, மாறாக தந்தை நம்மை ஏற்கனவே நேசித்ததாலேயே இந்த தியாகத்தை வழங்கினார். கொஞ்சம் பொறுங்க. அப்படி என்றால் அன்பை உருவாக்குவதற்காக தியாகம் நடக்கல, தியாகம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த அன்பின் விளைவு அப்படின்னு சொல்றீங்களா? 100க்கு 100 உண்மை. ஆசிரியர் யோவான் 3:16 மேற்கோள் காட்டி இதையே நிறுவுறாரு. தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அதனாலதான் தன் ஒரே மகனை தந்தார். தியாகம் அப்படிங்கிறது அன்பை வாங்கும் நாணயம் அல்ல, அது அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு. ரொம்ப ஆழமான விளக்கம். மேலும் சிலுவையில இயேசு மட்டும் தனியா கஷ்டப்படல, கடவுள் தனது மகனோடு சேர்ந்து அந்த வலியை அனுபவித்தார் அப்படின்னு ஆசிரியர் கூறுறாரு. கெத்செமனேயின் வேதனையிலும் கால்வாரியின் மரணத்திலும் அந்த அடவற்ற அன்பின் இதயம் மனிதகுலத்தின் மீட்புக்கான விலையை தானே முன்வந்து கொடுத்தது. வீழ்ந்து போன மனிதகுலத்தின் மீது தனது எல்லையற்ற அன்பை பொழிவதற்கான ஒரு ஊடகமாகவே கிறிஸ்து மாறினார். இது என் சிந்தனையே முற்றிலும் புரட்டி போடுது. கடவுள் கோபமா இருக்காரு, அவரை சமாதானப்படுத்த யாரோ ஒருவர் ரத்தம் சிந்தணும் அப்படிங்கிற அந்த பழமையான சிந்தனையை உடைத்து கடவுளே முன் வந்து மனிதனுக்காக அந்த வழியை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது ஒரு அபாரமான வாதம். அது மட்டும் அல்லாமல் இந்த கட்டுரையில இன்னொரு சுவாரஸ்யமான குறிப்பு இருக்கு. எந்த குறிப்பு சொல்றீங்க? இயேசு இந்த பூமிக்கு வந்துட்டு
வேலையை முடிச்சிட்டு மீண்டும் பழையபடி தன் தெய்வ நிலைக்கு திரும்பி விடல. அவர் மனித குலத்தின் தேவைகளுடன் தன்னை முழுமையாக இணைத்து கொண்டார். ஒரு மனித உருவத்தை எடுத்த அவர் அதை என்றென்றும் தாங்கியவராக தொடர்கிறார் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை அப்படின்னு எபிரேயர் புத்தகத்துல சொல்லப்பட்டிருப்பது கட்டுரை சுட்டிக்காட்டுது. இது கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. பிரபஞ்சத்தை படைத்தவர் மனிதர்களோடு தன்னை நிரந்தரமா இணைத்துக் கொண்டு நம்மை தன் சகோதரர்களா ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் இந்த ஒட்டுமொத்த ஆவணத்தின் உச்சக்கட்ட செய்தி. இவ்வளவு நேரம் நம்ம விவாதித்த முட்கள், வதந்திகள், தியாகம் இவை அனைத்தையும் ஒன்னா இணைத்து பாருங்களேன். இந்த அளப்பரிய தியாகத்தின் மூலம் மனிதன் எந்த நிலைக்கு உயர்த்தப்படுகிறான்? எந்த நிலைக்கு? இயற்கையின் வீழ்ச்சியால, பாவத்தால, சாத்தானின் அடிமைகளாகவும் நம்பிக்கை இழந்தவர்களாகவும் இருந்த மனிதர்கள் இப்போ கிறிஸ்துவுடனான இந்த நிரந்தர இணைப்பின் மூலம் வெறும் படைப்புகளாக அல்லாமல் கடவுளின் பிள்ளைகள் அப்படின்னு அழைக்கப்படும் அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டிருக்காங்க. 1 யோவான் 3:1 ஆசிரியர் இங்க பொருத்தமாக மேற்கோள் காட்டுறாரு. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஒரு கணம் யோசித்து பார்த்தா இது வழிதவறி போன தன் குழந்தையின் மீது ஒரு தாய் வைக்கும் அன்பை விட பன்மடங்கு மேலானதல்லவா? ஒரு தாய் தன் குழந்தை தவறு செஞ்சாலும் அன்பு காட்டுவா. ஆனா தனக்கு எதிராக கலகம் செய்த, தன்னை தவறாக புரிஞ்சுகிட்ட ஒரு சமூகத்திற்காக தன்னையே அழித்துக் கொள்ளும் அளவுக்கு அன்பு காட்டுவது அப்படிங்கிறது மனித கற்பனைக்கு எட்டாத ஒண்ணு. அதுதான் உண்மை. தாயின் அன்பு இந்த உலகத்துல மிக சிறந்ததுதான், தூய்மையானதுதான். ஆனா இந்த ஆவணம் விவரிக்கும் இந்த தெய்வீக அன்பு இணையற்றது, ஒரு மேட்ச்லெஸ் லவ். மனிதன் மீது கடவுள் கொண்ட இந்த நிகரற்ற அன்பை அந்த தியாகத்தின் ஒளியில நாம எவ்வளவு அதிகமா ஆராய்கிறோமோ அவ்வளவு அதிகமா அவரது குணாதிசயத்தை நாம புரிஞ்சுக்க முடியும். நிச்சயமா இது மனிதனின் மதிப்பை பிரபஞ்ச அளவுல நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உயர்த்துது. உங்களை வெறும் சதையாலும் எலும்பாலுமான ஒரு சாதாரண உயிரினமா பார்க்காம தெய்வீக இரத்தத்தால் மீட்கப்பட்ட விலைமதிக்க முடியாத ஒரு பொக்கிஷமா பார்க்க இந்த வாதம் அழைப்பு விடுக்குது. அந்த அழைப்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எவ்வளவு அவசியமானது. நாம இன்னைக்கு பல ஆழமான விஷயங்களை அலசியிருக்கோம். இயற்கையின் இரட்டைத்தன்மை, சாத்தாமின் வதந்தி, இயேசுவின் நேரடி விளக்கம் மற்றும் அன்பின் உச்சகட்டமான அந்த தியாகம். இந்த அலசலின் முடிவில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட சிந்தனையை, ஒரு சவாலான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா கேளுங்க. உங்கள் தினசரி வாழ்க்கையில உங்களை நீங்க எப்படி மதிப்பிடுகிறீர்கள் அப்படிங்கறத கொஞ்சம் ஆழமா யோசித்து பாருங்க. பல நேரங்கள்ல நாம நம்மை பயனற்றவர்களாகவோ, மற்றவர்களால் நிராகரிக்கப்பட்டவர்களாகவோ அல்லது தவறுகள் மட்டுமே செய்யும் ஒரு தோல்வியாளராகவோ நினைக்கிறோம். சமூகம் நம்மை நமது வேலை, நமது பணம் அல்லது நமது தோற்றத்தை வச்சு மதிப்பிடுது. ஆனா இன்னைக்கு நாம பார்த்த இந்த மூலக்குறிப்புகள் கூறுவது உண்மையானால், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் படைப்பாளரே உங்களுடன் தன்னை என்றென்றைக்கும் இணைத்துக் கொள்வதற்காகவும், உங்களை தனது சொந்த குழந்தை அப்படின்னு பெருமையோடு அழைப்பதற்காகவும் கற்பனைக்கு எட்டாத ஒரு மாபெரும் விலையை கொடுத்திருக்கிறார் என்றால் முற்றிலுமா தலைகீழாக மாற வேண்டும் அல்லவா? ஆரம்பத்துல நாம பேசின அந்த முரண்பாட்டை மீண்டும் ஒரு முறை நினைவில் கொள்ளுங்க. இந்த உலகம் கடினமானதுதான். நீங்க நடக்கும் பாதைகள்ல முட்களும் நெரிஞ்சில்களும் நிறைந்திருக்கலாம். ஆனா அந்த ஒவ்வொரு முள்ளுக்கு நடுவுலையும் நீங்க பிரபஞ்சத்தின் படைப்பாளரால் அளவற்ற அளவில் ஆழமாக நேசிக்கப்படுகிறீர்கள் அப்படிங்கிற அந்த ரோஜா மலர்ந்திருக்கு அப்படிங்கறத மறக்காதீங்க. இந்த ஆழமான உங்களை நீங்களே சுய மதிப்பீடு செய்ய தூண்டும் சிந்தனையோடு இன்றைய நமது ஆழமான அலசலை முடிச்சுக்குவோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு சந்திப்போம்.